சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பொசிஷன் என்ன? கட்டிலில் ஒரு பக்கமாக சாஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை தலைக்கடியில் தலையணை வச்சுக்கிட்டு கழுத்தை வளைச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உடனே நிமிர்ந்து உட்காருங்க. ஏன்னா நம்ம தினமும் அசால்ட்டாக பண்ணக்கூடிய இந்த ஒரே ஒரு பழக்கத்தினால தென்னிந்தியாவின் பிரபல நடிகை ஷக்கீலா அவர்களுக்கு கழுத்தில் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. 3 லட்சம் ரூபாய் பணமும் காலி, உடம்பு முழுக்க நரக வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கதறாங்க அவங்களோட அந்த வீடியோவில். கழுத்தில் பெரிய பேண்டேஜ், நெக் காலர் பட்டையோட ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஷக்கீலா அவர்களுடைய இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் தமிழ்நாடே ஒரு நிமிஷம் பதறி போயிடுச்சுன்னு சொல்லணும். ஐயோ, ஷக்கீலா அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, எதுவும் பெரிய ஆக்சிடென்டா அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க பல கேள்விகள் பறக்க, ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த ஷக்கீலா அவர்கள் கொடுத்த விளக்கம் இருக்கே, இது எல்லாத்துக்கும் அது மொத்த பேரையுமே பேரெதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லணும். அப்படி என்னதான் நடந்துச்சு, அவங்க படுக்கையில் செஞ்ச அந்த ஒரே ஒரு தவறு என்ன, இதுக்கும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. திரையுலகத்தில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் நடிகை ஷக்கீலா அவர்கள். சினிமாவில் மட்டும் இல்லாமல் சின்ன திரை, யூடியூப்னு எப்பவுமே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. அப்படிப்பட்டவங்க திடீர்னு கழுத்தில் பெரிய பட்டையோட ஹாஸ்பிட்டல் படுக்கையில் படுத்திருக்கிறத பார்த்துட்டு இணையவாசிகளுக்கு பெரிய ஷாக். ஐயோ அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு, சீக்கிரம் குணமாகி வாங்க அப்படின்னு ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கமெண்ட் பாக்ஸில் அன்பு பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த ஷக்கீலா அவர்கள் தன்னுடைய ரசிகர்களின் பதற்றத்தை பார்த்துட்டு உடனே ஒரு வீடியோ மூலமாக உண்மை நிலவரத்தை உடைச்சிருக்காங்க. வீடியோவில் கழுத்து பட்டை அணிந்தபடி அந்த நெக்கில் ஏதாவது பிரச்சனைனா ஒரு பெல்ட் ஒன்று போடுவாங்க, அந்த பெல்ட் போட்டுபடி தோன்றிய ஷக்கீலா அவர்கள் தனக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிற பழக்கம் ரொம்பவே அதிகம். குறிப்பாக மொபைல் கேம்ஸ் விளையாடுறதுல நான் ரொம்பவே பிஸி ஆகிடுவேன். தினமும் கட்டிலில் ஒரே பக்கமாக சாஞ்சு படுத்துக்கிட்டே தொடர்ந்து 3 முதல் 4 மணி நேரம் வரைக்கும் கேம் விளையாடிக்கிட்டே இருப்பேன். நடுவில் டீ இல்லைனா காஃபி குடிக்க மட்டும்தான் எழுந்திருப்பேன். அதை குடிச்சு முடிச்சதும் மறுபடியும் அதே கேமை அதே மாதிரி பொசிஷனில் படுத்துக்கிட்டு தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்பேன். கேம் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு மணிக்கணக்காக ஃபோனில் ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு ரீல்ஸ் அடிக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்மள எத்தனை பேர் இதையே நம்ம தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்குறது நம்மளுடைய பெரிய ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ராங் போஸ்டர், அதாவது தவறான உடல் நிலைப்பாடு தான் ஷக்கீலா அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆபத்தாக போய் முடிஞ்சிருக்கு. ஒரே பொசிஷனில் தொடர்ந்து ஃபோன் பார்த்ததுனால அவங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நரம்புகளும் ரத்த நாளங்களும் பலத்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு. வலியினுடைய தீவிரம் அதிகமாகி கடைசியில் வேற வழியே இல்லாமல் அறுவை சிகிச்சை, நெக் சர்ஜரி பண்ணுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இந்த ஒரு சின்ன அலட்சியத்தினால அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகிடுச்சுன்னு வேதனையோடு பகிர்ந்திருக்காங்க ஷக்கீலா அவர்கள். பணம் செலவானதை விட இது கொடுத்த வலியும் வேதனையும் தான் ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு படுக்கையில் இருந்து எந்திரிக்கிறது, நடக்கிறது, ஏன் சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு கூட பராமரிப்பாளர்களின், அதாவது கேர் டேக்கர்ஸினுடைய உதவியை எதிர்பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதே நேரத்தில் தன்னுடைய வழக்கமான பாணியில் சுய பரிகாசம் பண்ணிக்கிட்ட ஷக்கீலா அவர்கள், யாரும் அனாவசியமான வீடியோக்களை பார்க்காதீங்க, ஏன் என்னோட வீடியோவை கூட பார்க்காதீங்க, தேவையான விஷயங்களுக்கு மட்டும் ஃபோனை பயன்படுத்துங்க, இல்லைனா என்ன மாதிரி 3 லட்சத்தையும் விட்டுட்டு வழியாலையும் துடிச்சிட்டு கிடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காங்க. முக்கியமாக பெற்றோருக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு சின்ன குழந்தைகள் கையில் ஸ்மார்ட் ஃபோன்களை கொடுத்து பழக்காதீங்க, அவங்களுடைய எதிர்கால உடலமைப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சமூக அக்கறையோட வலியுறுத்தியிருக்காங்க. ஷக்கீலா அவர்களுடைய இந்த நிலைமையை பார்த்து இவ்வளவு மக்கள் வருத்தப்படுறாங்க, அவங்களுக்காக இவ்வளவு பேர் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய திரையுலக மாற்றம் தான். 90களின் காலகட்டத்தில் மலையாள சினிமாவில் ஒரு தனி வேவே கிரியேட் பண்ணவங்க தான் ஷக்கீலா அவர்கள். 2000ஆம் ஆண்டு வெளியான கின்னார தும்பிகள் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம் வெறும் 12 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல உருவாகி சுமார் 4 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை படைச்சது. அந்த அளவுக்கு முன்னணி ஸ்டார்களின் படங்களையே வசூல்ல தடுமாற வச்ச ஒரு மாபெரும் அலைதான் ஷக்கீலா. ஆனா காலப்போக்கில் அந்த மாதிரியான திரைப்படங்களை முற்றிலுமா தவிர்த்துட்டு தமிழ் திரையுலகத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் கூட அழகிய தமிழ் மகன், அஜித் அவர்கள் கூட ஜனா மற்றும் பிற திரைப்படங்கள், சிம்பு கூட சிலம்பாட்டம் மற்றும் இது தவிர செவ்வா மனசுல சக்தி, பாஸ்கர் பாஸ்கரன் பல முன்னணி திரைப்படங்கள்ல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிக்க தொடங்கினாங்க. ஆனாலும் விஜய் டிவியின் குக்கு வித் கோமாளி சீசன் 2 நிகழ்ச்சி தான் அவங்களுடைய பிம்பத்தை தலைகீழா மாத்துச்சுன்னு சொல்லணும். தன்னுடைய அன்பான குணத்தாலையும் சுவையான சமையலாலையும் இதுவரைக்கும் வெறும் நடிகை ஷக்கீலாவா இருந்தவங்க ஷக்கீலா அம்மாவா உருவெடுத்தாங்க. இப்போ சினிமா, சீரியல், யூடியூப், நேர்காணல்கள்னு ரொம்பவே பிஸியான ஒரு நேர்மறை ஆளா, ஒரு பாசிட்டிவிட்டியான ஆளா வளம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து ஓய்வில் இருக்கக்கூடிய நடிகை ஷக்கீலா அவர்கள் விரைவிலேயே பூரண குணமடைந்து மீண்டும் பழைய உற்சாகத்தோட திரைக்கு வரணும், கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்களும் நெட்டிசன்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் ஷக்கீலா அம்மாவுக்கு நடந்த இந்த சம்பவம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம்னு தான் சொல்லணும். இன்னைக்கு குழந்தைகள் ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு முக்கியமான கருவி தான், அது ஒரு ஆரோக்கியமான கருவி தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய ஆரோக்கியமே இருக்கு. நம்மள பலருக்குமே இந்த படுத்துக்கிட்டு ஃபோன் பார்க்குற பழக்கம் இருக்கு. அதுவும் விதவிதமான பொசிஷன்களில் இந்த ஷக்கீலா அம்மா அவர்கள் மாதிரி படுத்துக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு ஒரே பொசிஷனில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அட்லீஸ்ட் இதை ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு அவங்களாம் மாறணும் அப்படின்னு தான் ஷக்கீலா அம்மா வீடியோவே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதை நிறைய பேர் எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் சைடில் இருக்கிறவங்களுக்கு, ஏன் உங்களுக்கே கூட பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரட்டும். நீங்கள் எந்த பொசிஷனில் எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஃபோனுக்கு உண்மையாகவே அடிமையாக இருக்கீங்களா, இல்லை ஃபோனை கரெக்டான அளவில் யூஸ் பண்ணுறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அந்த கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை ஒன்று கொண்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு
நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.